ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு குழந்தைங்கள எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. இப்போ அங்கங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் மழை பெய்யறனால செடி கொடியெலாம் அதிகம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கப்போ கொசு அதிகமாக உற்பத்தி ஆகிற டைம் இது. அப்படி இருக்கப்ப குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவிட்டு வருது. ஒரு கொசு கடித்தாலே போதும், அடுத்த செகண்டு குழந்தைக்கு காய்ச்சல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாமல் தண்ணியிலலாம் ஆட விடாதீங்க. அடுத்தது உங்கள் வீட்டு பக்கத்தில் சாக்கடையெல்லாம், இப்போ சிட்டியை வச்சுக்கிட்டோம்னா சாக்கடையெல்லாம் அதிகம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப சாக்கடையில் தண்ணி போயிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக கொசு உட்காரும், முட்டையிடும். அடுத்து கொசு உற்பத்தி ஆகிருக்கும். அப்படி இருக்க அந்த கொசு கடித்தாலும் நிறைய காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் குழந்தைங்கள அதிகம் இந்த நீர் தேங்கின பக்கெட்டெல்லாம் அதிகம் விடாதீங்க. அடுத்து குழந்தைங்களுக்கு சுடுதண்ணி கொடுங்க. நீங்களும் சுடுதண்ணி குடிங்க. ஏன்னா தண்ணி மூலியமாகவும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து குழந்தைங்கள குளிக்க வைக்கிறதும் சுடுதண்ணியில் குளிக்க வைங்க, பச்சை தண்ணியில் குளிக்க வைக்காதீங்க. அடுத்தது காலையில் குழந்தைங்க தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா பச்சை தண்ணியில் முகத்தை கழுகி விடாதீங்க. லைட்டாக தண்ணி சூடு பண்ணி சுடுதண்ணியில் முகத்தை கழுவி விடுங்க. குடிக்கிறதுக்கும் சுடுதண்ணியை கொடுங்க. நீங்களும் சுடுதண்ணியே குடிங்க. ஏன்னா இப்போ இருக்க கிளைமேட் இனி மழை டைமு. எங்கே பாரு காய்ச்சல், சளி, இருமல் அப்படின்னு பல பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கப்ப அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா நாம் குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு நாம் குழந்தைங்கள கவனமாக பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நோய் தாக்கம் குழந்தைங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஏனோ தானோன்னு இருந்தோம்னா ஏனோ தானோன்னு குழந்தைங்களுக்கு பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தாய்மார்கள் அனைவரும் குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எவ்வளோ வேலை இருந்தாலும் குழந்தைங்க மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ சிட்டின்னா பிரச்சனை இல்லை. இப்போ வில்லேஜ் பக்கத்தெல்லாம் அங்கங்கே ஏரியிலலாம் தண்ணி வந்துட்டுருக்கு. அப்போ நாம் ஒர்க்குக்கு போயிட்டோம்னா குழந்தைங்கள வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களாம் பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் குழந்தைங்களா விளையாட போகிறப்ப இந்த கிணத்துல அங்கே இங்கே போயிட்டு மற்ற குழந்தைங்க போகிறாங்கன்னு நம்ம குழந்தைங்களும் போவாங்க. போயிட்டு தண்ணியில் ஆட்டம் போட போவாங்க. அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கும், சில குழந்தைங்களுக்கு நீச்சல் தெரியாது. மற்ற குழந்தைங்க குதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தையும் குதிச்சிச்சுன்னா கடைசியில் என்ன ஆகும், நாம் தான் குழந்தைய இழந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோ வேலை இருந்தாலும் குழந்தைங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். போச்சுன்னா அப்புறம் திரும்ப வராது. அதனால் குழந்தைங்க மேலே ரொம்ப கவனமாக இருங்க. மெயினாக நான் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, குழந்தைங்களுக்கு இப்போ கிளைமேட் மாறி இருக்கனால அதிகம் சுடுதண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சுடுதண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.